கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். ரெண்டு ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ஒரு ஹை போயிட்டு அந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே ரொம்ப நாளாக, அதாவது மினிமம் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அபோவ் 2 இயர்ஸ்க்கு அபோவ் உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே இருந்துட்டு அதான் அந்த ஹையை ஒரு 2 இயர்ஸ் அபோவ் என்ன ஆகுது பிரேக் பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது 2 இயர்ஸ்க்கு அபோவ் இருக்கலாம், 3 இயர்ஸாக இருக்கலாம், 10 இயர்ஸாக இருக்கலாம், 20 இயர்ஸாக இருக்கலாம். ஓகே, இதை நம்ம மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மல்டி இயர்ஸ் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்றத நம்ம ட்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நார்மலாகவே இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிடுவோம். ஒரு 3 மந்த்ஸோ ஒரு 6 மந்த்ஸோ உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருந்துட்டு அதை பிரேக் பண்ணும்போது என்னாகும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடில் மொமெண்டம் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் ஒன்று. ஸோ ஒரு 3 மந்த்ஸ் ஒரு 6 மந்த்ஸ் ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே இருந்துட்டு பிரேக் பண்ணும்போதே அந்தளவுக்கு வேகமாகவும் உங்களுக்கு மொமெண்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே ரீசன் தான் இங்கேயும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அபோவ் ஒரே ஜோன்லையே உங்களுக்கு கன்சல்டேஷன் ஜோன்லையே இருந்துட்டு அந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் பிரேக் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அதோட மொமெண்டம் வந்து ரொம்ப வேகமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நமக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 30%க்கு குறைஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா 30% கிடைக்கும். ஸோ 30%க்கு அபோவ் 1x ரிட்டர்ன்ஸ் கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம இன்னொரு விஷயம் செலக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஒன்று வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக், இன்னொன்று வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். ஸ்மால் கேப் ஸ்டாக்காகவே இருந்தாலும் ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்ஸில். ஓகே, அந்த ஸ்டாக்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்குறதுக்கு முன்னாடி இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நான் சிபிஐ ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை முழுக்க முழுக்க உங்களுக்கு வெறும் பிரேக் அவுட் அப்படின்னு கொடுக்காம உங்களுக்கு முழுக்க நம்மளோட நாலேஜை வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பெறணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ப்ரிவி கெமிக்கல். இந்த ப்ரிவி கெமிக்கல் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். வீக்லி ஷார்ட்டில் உங்களுக்கு பார்க்கும்போது கரெக்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 2022-21 ஹை பார்த்தீங்கன்னா தெரியும். 2021 ஹை கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கன்சல்டேஷன்ஸோட பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் வீக்லிலையும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு செகண்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ரிஜெக்ஷன் ஆகிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, அப்சைடில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த ரெண்டாவது கேண்டிலும் உங்களுக்கு ஒரு ஹேமர் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, இதை நான் வந்து உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். டெய்லியில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும், தெரியும். டெய்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் கட்டாக பிரேக் ஆகிருக்கு, வீக்லிலையும் பிரேக் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுலையுமே பிரேக் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரின்னு பார்க்கும்போது நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 40% அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ 3200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஓகே, எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக 43% அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாமா? ஓகே, ப்ரிவி கெமிக்கலோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் ரிசல்ட்ஸ் பாருங்கள்,
இவங்களோட ரெவென்யூ பாருங்கள் 614 கோடி. ஸோ இதே இது குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது போன டிசம்பர் மாதத்தோட ரிசல்ட்ஸ் பாருங்கள் 491 கோடி. ஸோ ரெவென்யூ வந்து உங்களுக்கு குவார்டர் ஆன் குவார்ட்டர் பீட் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெறும் ரெவென்யூ மட்டும் கூடல, அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு என்ன இருக்குது 133 கோடி. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இயர் ஆன் இயர் பார்க்கணும். ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது போன வருஷம் மார்ச் ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு அவங்களோட இருக்குது அப்படின்னு பார்த்துருவோமா? அப்படி பார்க்கும்போது போன வருஷம் மார்ச் ரிசல்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 484 கோடி. ஸோ இந்த வருஷம் மார்ச் ரிசல்ட்ஸ் 614 கோடி. ஸோ இயர் ஆன் இயர் உங்களுக்கு நல்ல க்ரோத் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 180 கோடி அதிகமாகவே என்ன பண்ணியிருக்காங்க, ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டும் அதாவது சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% வச்சுருக்காங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது ஒரு 1% வந்து கீழே விழுந்திருக்கு, அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டர் பீட் பண்ணியிருக்காங்க, இயர் ஆன் இயரும் பீட் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் அப்சைடில் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் பறக்க ஆரம்பிக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஹெச்டிஎஃப்சி லைஃப் 2021 ஹையை இப்போது பிரேக் பண்ணியிருக்கு. இதுக்கும் 4 வருஷ ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நான் மந்த்லி சார்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், 2021 ஹை 2021 செப்டம்பர் மாதத்துலேருந்து இப்போ 2025 அந்த ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குது, புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீக்லியில் கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, வீக்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான என்ன இருக்குது, ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு. நான் டெய்லியில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வீக்லியில் இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது லார்ஜ் கேப் ஸ்டாக். இன்னொன்று ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு மாடரேட்டாக வந்திருக்கு. ஓகே, டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, நம்ம மண்டே வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இதனால் ரிட்டர்ன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 35% வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஸ்டாக்கில் முதல்ல பார்த்த ஸ்டாக் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக், அதில் மினிமம் அமௌண்ட்டு போடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தைரியமாக உங்களுக்கு ஒரு 30,000 ஒரு 50,000 தாராளமாக 1 lakh கூட நம்மளோட கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ நம்ம இதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஒதுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி நம்ம ஒன்ஸ் இதையும் பார்த்துடலாம். டெய்லியில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பாருங்கள், லாஸ்ட் ஒரு 2 days வந்து உங்களுக்கு லாஸ்ட் 3 daysல 2 days வந்து உங்களுக்கு அப்சைடில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுவும் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு 3%க்கு மேலே அப்சைடில் போயிருக்கு. ஓகே, என்ட்ரி நம்ம தாராளமாக மண்டே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இதோட டார்கெட் 1000 rupees வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35% அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃபோட ரிசல்ட்ஸை நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஹெச்டிஎஃப்சி லைஃபோட நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இப்போ இந்த மார்ச் மாதம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோட ரெவென்யூ பாருங்கள் 24,191 கோடி. ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணது வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரோட ரெவென்யூவை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,300 கோடி. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7,000, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி என்ன இருக்குது, நமக்கு ரெவென்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டர் ஒரு நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இயர் ஆன் இயரும் நம்ம பார்க்கணும். ஸோ பொதுவாக ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணி பார்க்கணும், இன்னொன்று இயர் ஆன் இயர் பார்க்கணும். அதாவது இந்த மார்ச் மாதம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நெக்ஸ்ட் இதுக்கு ப்ரீவியஸ் இயரோட அதே மார்ச் மாதம் குவார்ட்டர் ரிசல்ட்ஸும் எப்படி இவங்களோட ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, இவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றதையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணாவே போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த
போன வருஷம் 2024 மார்ச் ரிசல்ட்ஸை பார்க்கும்போது 28,041 கோடி ரெவென்யூ. ஸோ ரெவென்யூ வைஸ் பார்க்கும்போது ஒரு 4,000 கோடி என்ன இருக்குது, டிக்ளைன் ஆகிருக்கு. அதே சமயத்தில் அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்கள் 1% தான் இருக்குது. ஸோ இதே இது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், அதாவது 2025ஓட இந்த மார்ச் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 2% வச்சுருக்காங்க. இவங்களோட லாபம் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது இவங்களோட லாபம் 1% அப் சைடில் இருக்குது. ஸோ ரெவென்யூ மட்டும்தான் டவுன் சைடில் வந்திருக்கே தவிர இவங்களோட லாபம் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹெச்டிஎஃப்சி லைஃபோட ரிசல்ட்ஸும் நல்லாவே வந்திருக்கு. நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்களும் ஒரு தடவை உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் நம்ம மண்டே வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.